எஸ்எஸ்சியில் அடிக்கடி கேட்ட டாப் 200 ஓடபிள்யூஎஸ் கொஷின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எ பர்சன் ஹூ லவ்ஸ் ஆல் மேன்கைண்ட். ஸோ எல்லா மனிதர்களையும் நேசிக்கிற ஒரு பர்சனுக்கு பேர் ஃபிலந்த்ரோபிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் எல்லா மனிதர்களுக்கு பண உதவிகள் மற்றும் மற்ற எல்லா உதவிகளையும் செய்யக்கூடிய அந்த பர்சன் ஃபிலந்த்ரோபிஸ்ட்னு சொல்லுவோம். அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன் ஆன் எ டோம் ஸ்டோன் இன் த மெமரி ஆஃப் எ பர்சன் ஹூ ஹஸ் டைடு. ஸோ இறந்தவர்களுக்கு நடக்கூடிய அந்த நினைவு சின்னம், கல்வெட்டு, இதெல்லாம் வந்து நம்ம எபிடாஃப்னு சொல்லுவோம். அடுத்தது சம்திங் நோ லாங்கர் இன் யூஸ். ஒரு விஷயம் நீண்ட நாட்களாக யூஸில் இல்லைனா அதை அப்சொலேட்னு சொல்லுவோம். ஹேண்ட் ரைட்டிங் விச் இஸ் டிஃபிகல்ட் டு இம்பாசிபிள் டு ரீட். ஸோ படிக்கிறதுக்கு ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக கஷ்டமாக இருக்கிற அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை நம்ம இல்லிஜிபிள்னு சொல்லுவோம். சம்திங் தட் cannot பி அவாய்டட். சில விஷயத்தை வந்து நம்மளால் அவாய்ட் பண்ணவே முடியாது. சர்டன் டு ஹேப்பன், கண்டிப்பாக நடந்தே தீரும். அது போன்ற சில விஷயத்தில் நம்ம இன்எவிட்டபிள்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தா எ பிளேஸ் ஃபார் கீப்பிங் பேர்ட்ஸ். பறவைகளை வச்சுருக்கிற அந்த பிளேஸ்க்கு வந்து ஏவியரி அப்படின்னு சொல்லுவோம். பிலாங்கிங் டு த சேம் டைம், அதாவது சமகாலத்தவர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரே சமகாலத்தில் வாழ்கிற இரண்டு பேர், அவங்கள வந்து நம்ம கண்டெம்பரரின்னு சொல்லுவோம். எ பர்சன் ஹூ கேன் என்டியூர் பெயின். ஸோ வலிகளை பொறுத்து கொள்கிற ஒரு பர்சன் வித்தவுட் ஷோயிங் இஸ் ஃபீலிங்ஸ். உணர்ச்சிகளை வெளிக்காட்ட மாட்டான், வலிகளை பொறுத்து கொள்வான், எந்தவித கம்ப்ளைண்ட்டும் பண்ண மாட்டான். அந்த மாதிரி ஒரு பர்சனை நம்ம ஸ்டாய்க்னு சொல்லுவோம். அடுத்து ஒன் ஹூ டஸ் நாட் பிலீவ் இன் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட். ஸோ கடவுள் இருக்கிறன்ட்டு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாத பர்சனை ஏத்தியஸ்ட்னு சொல்லுவோம். ஆஸ் ஆர் மேக்ஸ் மேப்ஸ். வரைபடங்களை வரைகிறவன் அல்லது உருவாக்குறவன், அவனை வந்து நம்ம கார்ட்டோகிராஃபர்னு சொல்லுவோம். கன்ஃபைன்டு பிளேஸ். ஸோ சின்ன மூடி அறைக்குள்ளே இருக்கும்போது வரும்ல அந்த பயம், அதை தான் வந்து நம்ம கிளாஸ்ட்ரோஃபாபியான்னு சொல்லுவோம். அடுத்தது ஒன் ஹூ நோஸ் எவ்ரி திங். எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சவங்கள நாம் ஆம்னிசென்ட்னு சொல்லுவோம். எ சொல்யூஷன் ஃபார் ஆல் டிஃபிகல்ட்டிஸ் ஆர் டிசீஸ். ஸோ எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் தீர்வு அமையக்கூடிய விஷயத்தை நம்ம பனாஷியான்னு சொல்லுவோம். எ பர்சன் ஹூ நோஸ் அண்ட் இஸ் ஏபிள் டு யூஸ் செவரல் லாங்குவேஜஸ். பல மொழிகள் தெரிஞ்சு பல மொழிகள் பேசக்கூடிய மக்களை வந்து நம்ம பாலிகிளாட்னு சொல்லுவோம். அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஆர் டேட்ஸ் இன் த ஆர்டர் ஆஃப் தேர் அக்யூரன்சஸ். ஸோ சில விஷயங்களை, சில ஈவெண்ட்டை வந்து நம்ம இந்த ஆர்டரில் தான் நடக்கணுன்ட்டு நம்ம வரிசைப்படுத்தி வச்சுருப்போம். அந்த ஆர்டர் படி நடந்தால் அந்த விஷயத்தை தான் நம்ம க்ரோனாலஜின்னு சொல்லுவோம். அடுத்தது எ ஸ்பீச் ஆர் ப்ரெசன்டேஷன் மேட் வித்தவுட் ப்ரீவியஸ் ப்ரிப்பரேஷன். ஸோ எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் நம்ம கொடுக்குற ஸ்பீச் அல்லது ப்ரெசன்டேஷனை வந்து நம்ம எக்ஸ்டெம்போர்னு சொல்லுவோம். அடுத்து ஒன் ஹூ இஸ் டிஃபிகல்ட் டு ப்ளீஸ். அந்த பர்சனை வந்து ஃபாஸ்டிடியஸ்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சில பேரை வந்து நம்மளால் வந்து ஒரு மனநிறைவு, மன திருப்தி செய்யவே முடியாது. அவங்கள வந்து நம்ம ஃபாஸ்டிடியஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் இமேஜின்டு சொசைட்டி வேர் எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் ஹாப்பி. ஒரு இமேஜின்டு சொசைட்டி, அங்கே பார்த்திங்கன்னா சட்டங்கள், அரசாங்கம் மற்றும் சோஷியல் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அதுதான் வந்து நம்ம யூட்டோப்பியான்னு சொல்லுவோம். ஒன் பிளேஸ் ஃபார் எ ப்ளஷர் ரேதர் தேன் எ ப்ரொஃபஷன். ப்ரொஃபஷனுக்காக ஆடாமல் தன்னுடைய ப்ளஷருக்காக, ஒரு சந்தோஷத்துக்காக ஆடுற அந்த விஷயத்தை வந்து நம்ம அமேச்சுவர்னு சொல்லுவோம். எ பர்சன் ஹூ இஸ் நெய்தர் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு நார் ப்ரொஃபஷனல். ஸோ இதுவும் அதே மீனிங் தான். ப்ரொஃபஷனுக்காக இல்லாமல் ஒரு சந்தோஷத்துக்காக விளையாடுறது. எ நான் ப்ரொஃபஷனல் ஹூ இஸ் அன் இனெப்ட் ஆஸ் எ பர்டிகுலர் ஆக்டிவிட்டி. எல்லாமே சேம் மீனிங் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏபிள் டு யூஸ் த லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் த ரைட் ஹேண்ட் ஈக்குவலி. தன்னுடைய வலது மற்றும் இடது கை ரெண்டுத்தையும் வந்து சரிசமமாக யூஸ் பண்ணுற பர்சனை நம்ம ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ்ன்னு சொல்லுவோம். டாப் 200ல் ஃபஸ்ட்டு 20 வேர்ட்ஸை நம்ம பார்த்துட்டோம். அடுத்த 20 வேர்டை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.